ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் நடந்தது. பட் ஹியூஜ் இம்பேக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க். ஸோ ஓப்பனிங்லேயே 10% நியர்பையில் வந்து ஓப்பனிங் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு நியூ கஸ்டமர்ஸ் யாரும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அவங்கள சொல்லிட்டாங்க. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு கோட்டக் மஹேந்திராவில். ஸோ அதனால் ஹியூஜ் ஃபால். எப்படி ஹெச்டிஎஃப்சி ஃபால் ஆச்சோ அதே மாதிரி இப்போ கோட்டக் மஹேந்திரா வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ பெருசாக வந்து எந்த இம்பேக்டும் கொடுக்கல. இன்றைக்கி வந்து கோட்டக் மஹிந்திரா ஃபால் ஆனதுமே நிஃப்டி வந்து ஒரு ஹியூஜ் மூவ். இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட் கிட்ட வந்து ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து 1.5% மேலே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி கேப் டவுன் ஆகும்போது 22,400 டு 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். 22,400 கீழேயும் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 22,300 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,200 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கீப் ஆன் 22,530 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு 48,652 போய் டச் பண்ணிட்டு திரும்ப 494 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 48,064 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இது பிரேக் பண்ணும்போது 48,635 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் 48,652. ஓகேங்களா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ ஸ்டில் வந்து 1524 பிரேக் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கும் வந்து நாளைக்கும் வந்து கேப் டவுன் ஆகுது, கீழே வருது அப்படின்னா 1465 தான் சப்போர்ட்டு. ஸோ அது வரைக்குமே கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ரிலையன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். ஸோ கீழே இறங்க, அடுத்த நாள் மேலே ஏற, மறுநாள் கீழே இறங்க அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. 2,950 மேலே போச்சு அப்படின்னா தான் அடுத்து மேலே போகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,800 வந்து 820 அப்படின்ற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஃபால் ஆகவும் சான்சஸ் இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகுதுன்னா எவ்வளோ பாயிண்ட் ஓப்பனிங் ஆகும்னு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஐடி வந்து ஸ்டில் மொமெண்டம் லெஸ் தான். ஸோ ஸ்டில் வந்து அந்த சப்போர்ட் லெவல்லே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 31,480 தான் இருக்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆனதுலேருந்து ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா மேலே போக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இல்லை ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஃபால் வெயிட்டிங்கில் இருக்குது ஐடியில். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் போகிற ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.